हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகங்கள் 53 58 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த 58 ஸ்லோகத்தோட இந்த 7வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுக்கு முன்னாடி உள்ள என்ன சம்பவம் நடந்ததுன்னா, திரௌபதியுடைய 5 மகன்களை அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியாருடைய மகனான அஸ்வத்தாமன் கொன்று விட்டார். தலையை சீவி விட்டார். தலையை சீவி அந்த தலைகளை கொண்டு போய் நம்ம துரியோதனன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். துரியோதனன் வந்து பீமனுடைய கதையால் தொண்டை பிளக்கப்பட்டு, தொண்டை உடைக்கப்பட்டு, அவர் வந்து அந்த வலி வேதனையில் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்பொழுது அவர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த திரௌபதியுடைய மகன்களுடைய அந்த தலையை கொண்டு போய் காண்பித்தார். அதை பார்த்த உடனே துரியோதனுக்கு கோபம் வந்தது. நீ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொன்னார். இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு திரௌபதி பயங்கரமாக அழுதா. அர்ஜுனன் வந்து, நீ கவலைப்படாத, அந்த அஸ்வத்தாமனுடைய தலையை கொய்து நான் இங்கே வந்து உன் பாதத்தில் போடுறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய மகன்களுக்கு நாங்கள் இறுதி சடங்கு செய்கிறோம். இறுதி சடங்கு செஞ்ச உடனே தலை முழுகணும். நீ அந்த அஸ்வத்தாமனை தலை மேலே ஏறி நின்று தலை முழுகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஸ்வத்தாமன் சென்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அர்ஜுனன் வரதை பார்த்தோன்னே பயந்து அஸ்வத்தாமன் ஓடினார். ஒரு சூழ்நிலையில் அஸ்வத்தாமனை குதிரைகள் தளர்வு ஏற்பட்டு அது ரொம்ப டயர்டாகி அந்த குதிரை நின்றுட்டு. ஸோ இப்போது அர்ஜுனன் கிட்ட நெருங்கி வராருன்னு தெரிஞ்ச உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் மேலே ஏவி விட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறதுக்கு தான் தெரியும், அஸ்வத்தாமனுக்கு திரும்பி பெற தெரியாது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வெப்பமும் மொழியும் வந்த உடனே அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல, இது எங்கேருந்து வருது, யார் வருதுன்னு. கிருஷ்ணர் மேலே பிரார்த்தனை பண்ணார். கிருஷ்ணர் அங்கே வந்தார். கிருஷ்ணர் சொன்னார், இது வந்து அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தால் அதை செயலிழக்க செய்து விடு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தால் அந்த பிரம்மாஸ்திரத்தை, அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்று விட்டான். திரும்ப பெற்ற உடனே கிருஷ்ணர் சொன்னார், அவனை கொன்னுடுன்னு சொன்னார். அஸ்வத்தாமன் கொல்லப்பட வேண்டியவன், கொன்னுடு அப்படின்னு. எந்தெந்த சூழ்நிலை ஒரு மனிதனை கொல்லலாம்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொல்ல சொன்னார். ஆனால் அர்ஜுனனுக்கு அவர் பிராமணனுடைய மகனாக இருக்கக்கூடிய காரணத்தினால், தன்னுடைய குருவுடைய மகனாக, துரோணாச்சாரியர் அதான் வில் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தது பாண்டவர்களுக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவனை வந்து கொல்லாமல் கைது செய்து தன்னுடைய அந்த முகாமுக்கு கொண்டு வந்தார். அந்த முகாமுக்கு அஸ்வத்தாமனை கயிறுகளால் கட்டி கொண்டு வருவதை பார்த்த உடனே அவ்வளவு நேரம் கோபத்திலையும் அழுகையிலும் இருந்த திரௌபதிக்கு அஸ்வத்தாமனை பார்த்த உடனே, ஐயோ ஒரு துரோணாச்சாரியன் மகனாச்சே, ஒரு பிராமணராச்சே, இவரை போய் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, அவரை விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிராமணரை வந்து இப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா, அவமானப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய கோபம் வந்து நம்மளுடைய சந்ததியே அழிச்சிருவோம், வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பீமன் என்ன சொன்னார், மற்ற எல்லாரும் யுதிஷ்டர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து திரௌபதியுடைய அந்த வாக்கு தான் கரெக்டு, அஸ்வத்தாமனை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் பீமசேனர் என்ன சொன்னார், இல்லை இவன் கொல்லப்பட வேண்டியவன், நிச்சயமாக கொல்லணும், ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கார், கொல்லணும் அப்படின்னார். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதே தெரியாத சூழ்நிலையில் இருந்தார். அப்போ கிருஷ்ணர் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்ல போறார். அர்ஜுனன் என்ன செய்தார் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தில், இந்த 7வது அத்தியாயத்தில் இறுதியில் நாம் பார்க்க போகிறோம். முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 53 54வது ஸ்லோகம் படிக்கிறேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரம்மபந்துர்நஹந்தவ்ய ஆததாயி வதார்ஹனஹ மயைவோபயம் ஆம்நாதம் பரிபாகி அனுசாசனம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். இந்த ஓப்பனிங்கில் வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரம்மபந்துர் நஹந்தவ்ய ஆததாயி வதார்ஹனஹ மயைவோபயம் ஆம்நாதம் பரிபாகி அனுசாசனம். குரு பிரதிஸ்ருதம் சத்யம் யத்யத் சாந்வயதா பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவச. 2 ஸ்லோகங்கள் இருக்கு, 53 54. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார்,
ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது, ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன. அவற்றுக்கு ஏற்ப நீ செயல்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். கிருஷ்ணர் ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்துறார் அர்ஜுனனை. ஏன்னா சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்றார்? பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஸ்ரீ பகவான் உவாச்ச. அதனால கிருஷ்ணர் மட்டும் எப்பயுமே சொல்லும்போது பகவான்ற வார்த்தை பிரயோகிக்கப்படும். பரமபுருஷ பகவான் அவர் தான் இருக்கிறதுலே பரம புருஷர், அவருக்கு மேல யாருமே கிடையாது. அந்த பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது. அதாவது நண்பன்னா பிராமணனுடைய சொந்தக்காரன். பிராமண குலத்தில் பிறந்து அந்த பிராமணத்துவம் இல்லாதவனுக்கு பேர் துஜபந்து, பிரம்மபந்துன்னு பேர். அந்த பிராமணனுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். அவன் பிராமணனுக்கு சொந்தக்காரன், அவன் பிராமணன் இல்லை. இருந்தாலும் அவன் பிராமணனுடைய தன்மையை இல்லாதவனாக இருந்தாலும் அந்த பிராமணனுக்கு சொந்தக்காரனை, அதாவது பிராமணனுடைய நண்பனை கொல்லக்கூடாது. அடுத்து என்ன? ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். ஆனால் வலிய தாக்குவதாக இருந்தால் பல சூழ்நிலையை சொல்லியிருக்கார். அதில் 5 விதமான சூழ்நிலை. யார் ஒருத்தர் நம்மளை ஒரு பலமான ஆயுதத்தால் நம்மளை தாக்க வராங்களோ அவங்கள கொல்வதால் எந்த பாவமும் சாஸ்திர பிரகாரம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தீ வைப்பவர்கள், மனைவியை அபகரிப்பவர்கள், நிலத்தை அபகரிப்பவர்கள், விஷம் வைப்பவர்கள், இவங்களெல்லாம் கொல்றதுல தப்பு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த வகையில் இவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் சொல்றார், ஒரு பிராமணருடைய பந்துவான, பிராமணனுடைய சொந்தக்காரனான நண்பனான அஸ்வத்தாமனை கொல்லக்கூடாது. ஆனால் அதே சமயம் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லதான் வேணும். இந்த தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன. மனு தர்மம், பிரம்மாவுடைய மகன் மனு கிட்ட தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். மனுஷன் நமக்கு பேர் வர காரணமே அதான், மனு. அந்த மனு மனிதர்கள் என்னெல்லாம் செய்யணும்னு மனு தர்மம் எழுதியிருக்கார். மனு நீதின்னு சொல்லுவாங்க. அது சாஸ்திரத்திலேருந்து தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மனு தர்ம பிரகாரம் இந்த தீர்ப்புகள்லாம் இருக்கு. பிராமணனுடைய சொந்தக்காரனை கொல்லக்கூடாது, அதே சமயம் அவன் வலிய தாக்குவனாக தான் கொல்லணும். இதுக்கு அவற்றிற்கேற்ப நீ செயல்பட வேண்டும்ன்றார். ஸோ நீ சாஸ்திரத்துக்கு ஏற்றாமல் நடந்துக்கணும் அப்படின்றார் அர்ஜுனன் கிட்ட. அடுத்து என்ன சொல்றார்? உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். உன் மனைவிட்டு என்ன சொன்ன? அவன் கழுத்தை வெட்டி கொண்டு வந்து உன் காலில் போடுற, நீ மேலே ஏறி நின்று ஸ்நானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. அதே சமயம் பீமசேனனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். இப்போ 2 வாக்குறுதி இருக்கு. மனைவி ஒன்று முதல்ல கொல்றேன் நீ வாக்குறுதி கொடுத்த, ஆனால் இப்போ அவன் கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். 2 விஷயம் இருக்கு இப்போ திரௌபதி கிட்ட. ஸோ அதையும் நீ செஞ்சாகணும். அதே சமயம் என்னையும் பீமசேனையும் திருப்திப்படுத்தணுன்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அவனை கொல்லணுன்றார், பீமசேனும் கொல்லணுன்றார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, பக்தர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும் தான் பார்க்கணும். நம்ம ஒரே சமயத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஒருத்தருக்கு நன்மைன்னு செய்யறது இன்னொருத்தருக்கு தீமையாக அமையும். அப்போ பக்தர்களுடைய நோக்கம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதா மட்டும்தான் இருக்கணும். அதனால கிருஷ்ணருக்கு முன்னாடி கீதையில சொல்லியிருக்காரு, நீ என்னெல்லாம் தானம் செய்கிறியோ, தர்மம் செய்கிறியோ, தவங்கள் செய்கிறியோ, யாகங்கள் செய்கிறியோ, என்னெல்லாம் கிரியைகள் செய்கிறியோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா செஞ்சிரு. மொத்தத்தில் என்ன திருப்திப்படுத்த வேண்டியதான் உன்னுடைய வாழ்க்கைன்ட்டார். இது பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னதில்லை, எல்லா மனிதர்களுக்கும் சொன்னது. இப்போ திரௌபதியை திருப்திப்படுத்தணுமா பீமசேனை திருப்திப்படுத்தணும் செகண்டரி. ஆனா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதான் முக்கியம். கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த சூழ்நிலையில அர்ஜுனன் தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி சாஸ்திரத்தை சரியா பின்பற்ற வேண்டும் நினைக்கிறார். உடனே கழுத்தை வெட்டவும் கூடாது, அதுக்காக உயிரோட விடவும் கூடாது. இது 2த்துக்கும் நடுவில் சாஸ்திரத்தை பிரயோகித்து தன்னுடைய அந்த அர்ஜுனன் நாளைக்கு சபையில் எல்லாருக்கும் மத்தியிலும் உலகத்துக்கு நடுவில் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றார்? பரமபுருஷா பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது, ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன. அவற்றுக்கு ஏற்ப நீ செயல்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனால் கிருஷ்ணரே ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து அர்ஜுனனை வழிநடத்தவும் போறார். ஸோ என்ன நடந்ததுன்னு இப்போ இந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சூத கோஸ்வாமி சவுனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகள்கிட்ட தான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். இப்போ கதை மறுபடியும் அங்கே போகிறது. 55வது ஸ்லோகம் படிக்கிறேன். சூத உவாச்ச அர்ஜுனஹா சகசாங்கியாய ஹரேர் ஹார்தம் அதாசினா மணீம் ஜஹார மூர்தன்யம் துஜஸ்யா சஹமூர்தஜம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையில் இருந்த முடி மற்றும் மணி ஆகிய 2யுமே தனது வாளால் வெட்டி எறிந்தார்.
இப்போ அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் ரெண்டு விஷயத்தையும் செய்யணுன்றார். துஜபந்துவை கொல்லக்கூடாது, சாஸ்திர பிரகாரம் ஒரு பிராமணனுக்கு சொந்தக்காரனை கொல்லக்கூடாது, அதே சமயம் வலிய தாக்குபவனா இருந்தால் கொல்லணும் அப்படின்றார். இப்போ வலிய தாக்கிட்டான். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு மனு தர்ம பிரகாரம்னா, கையில் ஆயுதங்கள் இல்லாமல் ரதம் இல்லாத ஒருத்தனை கொல்லக்கூடாது. யார் ஒருத்தர் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கானோ, ரதம் இல்லாமல் இருக்கானோ, அவனை நீ வாளால் ஆயுதத்தால் கொல்லக்கூடாது. ஆனால் அதே சமயம் கிருஷ்ணர் அவனை கொல்லணும்னு நினைக்கிறார், பீமசேனன் கொல்லணும்னு நினைக்கிறார். திரௌபதி கிட்ட நான் கொல்லுவேன்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. அதே சமயம் திரௌபதி வேண்டான்னு சொல்றா. இப்போ இந்த சூழ்நிலையில என்ன புரிஞ்சுக்கிட்டார் அர்ஜுனன்னா, இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக ரெண்டு விஷயத்த கிருஷ்ணர் சொல்றார். நீ கொல்லணும், அதே சமயம் கொல்லக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்த கொடுக்குறார், ரெண்டு பொருள் கொடுக்குறாரு. ஸ்ட்ரைட்டா நீ கொல்லுன்னு சொல்ல கிருஷ்ணர் உதாரணம் கொடுக்குறார். கொல்லக்கூடாது, பிராமண சொந்த கொரோனா கொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ என்ன சொல்றா, இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இதுதான் பக்தி. யாரெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உள்ளெண்ணத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவர்களே உண்மையான பக்தர்கள். கிருஷ்ணனுடைய உள்ளெண்ணம் வேறமாக இருந்து தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய எண்ணப்படி ஒருவன் வாழ்ந்தானே ஆனால் அவன் பக்தனாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. கிருஷ்ணனுடைய உள்ளெண்ணம் என்ன? எப்படி கிருஷ்ணனோட உள்ளெண்ணத்தை புரிஞ்சுக்கிறது? அர்ஜுனன் நேரா இருந்தார், கிருஷ்ணர்கிட்ட உள்ளெண்ணம் புரிஞ்சுக்கிட்டார். நாம் எப்படி உள்ளெண்ணத்தை புரிஞ்சுக்க முடியும்? சாஸ்திரத்தின் வாயிலாக. வேதம் என்பது, சாஸ்திரம் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உள்ளெண்ணம். அந்த உள்ளெண்ணத்தை எது மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? அது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்காக, அந்த விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக கிருஷ்ணர் ஆன்மீக கண்களை கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அப்ப பகவானுடைய உள்ளெண்ணத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஆன்மீக கண்கள் வேண்டும். சும்மா வேதத்தை கையில் எடுத்து பகவத்கீதையோ பாகவதமோ இல்ல மற்ற புராணங்கள்லாம் எடுத்து கையில் வச்சுட்டாலாம் புரியாது. அதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக கண்கள் வேணும். அந்த ஆன்மீக கண்கள் யாரு? குரு, ஆச்சாரியர். பகவானுடைய உள்ளெண்ணமான அந்த சாஸ்திரத்தை, பகவத்கீதையை, பாகவதத்தை, புராணங்களை, இதிகாசங்களை, உபனிஷத்துகளை இதையெல்லாம் கரைச்சு குடிச்சதுதான் ஸ்ரீமத் பாகவதம். தனித்தனியா வேதத்தை போய் ஆராய வேண்டாம். பகவத்கீதையும் பாகவதமும் தான் பகவானுடைய உள்ளெண்ணம். அந்த பகவத்கீதையோட பாகவதத்துடைய பகவானுடைய உள்ளெண்ணத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆச்சாரியர் வழியாக, குருவின் வழியாக. நாம் ஆன்மீக கண்களாக நமக்கு ஆச்சாரியரும் குருவும் தான் இருக்கார். அவங்க மூலமாக இந்த பகவானுடைய உள்ளெண்ணத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையிலிருந்து முடி மற்றும் மணி ஆகிய இரண்டையுமே தனது வாளால் வெட்டி எறிந்தார். அஸ்வத்தாமன் தலையில ஒரு சின்ன ஒரு கிரீடம் இருந்தது, மணிமுடி இருந்தது. அந்த மணிமுடியை வெட்டினார். அவருடைய தலையில இருந்த முடியை வெட்டினார். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு, அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, ஒரு பிராமணருக்கு என்னெல்லாம் செஞ்சா அவனுடைய உயிர் போனதுக்கான சமானம். மணிமுடி எடுத்தாலே ஒரு மனிதன் இறந்ததுக்கான சமானம். அப்பேற்பட்ட அவமானம். முடியை இன்னொருத்தன் வெட்டினா அப்படின்னா அவன் தோற்றதற்கு சமானம், அவனுடைய உயிர் போனதுக்கு சமானம். அந்த வகையில் கிருஷ்ணரும் பீமசேனரும் நினைத்தபடி அஸ்வத்தாமன் அவமானத்தால் கொல்லப்பட்டான். அதே சமயம் திரௌபதி நினைச்சா மாதிரி, அர்ஜுனன் நினைச்சா மாதிரி சாஸ்திரத்தில் பிராமண பந்து கொல்லக்கூடாதுன்றதுக்காக உடல் ரீதியாக கொல்லப்படவில்லை. இப்போ 56ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். விமுச்ச சரணாபத்தம் பாலஹத்யாஹத பிரபம் தேஜசா மணிநாஹீனம் சிபிரான் நிரையாயத். ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்குவது நானும் சம்ஸ்ல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: குழந்தைகளை கொன்றதால் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலின் பொலிவை இழந்து விட்டவனாக இருந்தான். இப்பொழுது தலையில் உள்ள மணியையும் இழந்ததால் இன்னும் அதிக பலத்தை அவன் இழந்து விட்டவனாவான். இவ்வாறாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அவன் முகாமில் இருந்து வெளியே துரத்தப்பட்டான். எப்போ ஒரு குழந்தைகளை அவன் கொண்டானோ அப்பவே அவனுக்கு அந்த பிரம்ம தேஜஸ் போயிடுச்சு. துரோணாச்சாரியர் ஒரு தூய்மையான பிராமணர். அந்த தூய்மையான பிராமணரான துரோணாச்சாரியருடைய மகனாக அஸ்வத்தாமன் இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு பிரம்ம தேஜஸ் இருந்தது. எப்போ இந்த குழந்தைகளை கொன்றானோ அப்பவே அவனுக்கு அந்த பிரம்ம தேஜஸ் போய்விட்டது. பாகவதத்தில் என்ன பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சூழ்நிலையில் இந்திரன் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்காக சில யஜ்யங்களை செய்து கொடுங்கள் சொல்வார். அப்போ அவர் சொல்வார், நான் யஜ்யங்கள்லாம் பண்ணேன்னா, இன்னொருத்தருக்காக நான் யஜ்யம் பண்ணேன்னா என்னுடைய தேஜஸ் குறைஞ்சிரும் அப்படின்வார். ஸோ பிராமணர்கள் இந்த சாஸ்திர விதிப்படி யாகங்கள் யஜ்யங்கள் செய்தால் கூட அவர்களுக்கு ஒரு பிரம்ம தேஜஸ் இருக்குது. அந்த ஆத்மாவை உணரக்கூடிய தேஜஸ்லேருந்து அவங்களுக்கு பொலிவு குறைக்கப்படுகிறது. ஏன்னா இன்னொருத்தருடைய பாவத்தை அவர்கள் ஏற்று அந்த காரியத்தை செய்வதனால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இவன் நேரடியாக பாவம் செய்ததனால் அஸ்வத்தாமனுக்கு ஏற்கனவே குழந்தையை கொண்டனால அந்த உடல் பொலிவு இழந்து விட்டான், பிரம்ம தேஜஸ் போய்விட்டது. இப்போ அவனுடைய தலையில் இருந்த மணிமுடியையும்
அவன் இழந்து விட்டதால் அவன் அதிக பலத்தை இழந்து விட்டவனாவான். அப்புறம் என்ன பண்ண, கட்டவிழ்க்கப்பட்டு அவனை முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். அவனை அவமானப்படுத்தி துரத்தப்பட்டான், வெளியே துரத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வகையில் அவன் கொல்லப்பட்டான், அதே சமயம் கொல்லாமல் விடப்பட்டான். இப்போ 57 என்ன சொல்றார் பார்க்கலாம். வபனம் திரிவினாதானம் ஸ்தானான் நிர்யாவனம் ததா ஏஷஹி பிரம்மபந்தூனாம் வதோ நான்யோ அஸ்தி தைஹிகா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: தலைமுடியை கத்திரிப்பது, செல்வத்தை பறிமுதல் செய்வது மற்றும் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவையே ஒரு பிராமணரின் உறவினனுக்கு விதிக்கப்படும் தண்டனைகளாகும். உடலை கொள்வதை பற்றிய உத்தரவு எதுவும் அளிக்கப்படவில்லை. சாஸ்திரத்தில் ஒருத்தனை பிராமணருக்கு சொந்தக்காரனான ஒரு பிரம்மபந்துவை கொல்லணும்னா இந்த வகையில் தான் கொல்லணும். என்ன மாதிரி? அவனுடைய தலைமுடியை கத்திரிப்பது. அவனுடைய தலைமுடியை வெட்டினாலே அது அவனை கொன்றதற்கு சமானம். அவங்ககிட்ட செல்வத்தை பறிப்பது, அவங்ககிட்ட என்னெல்லாம் செல்வம் எல்லாத்தையும் பறிப்பது. அப்புறம் என்ன? மற்றும் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது, அவன் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு போ, வெளியில போ அப்படின்னு அவனை வெளியேற்றுவது ஆகியவை ஒரு பிராமணரின் உறவினனுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் ஆகும். இதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. அவன் பிராமணனாக இருந்தாலும் சரி, பிரம்ம பந்துவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தலைமுடியை கத்திரிப்பது, செல்வத்தை பறிமுதல் செய்வது, வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் துரோணாச்சாரியர் மகன். ஆனால் துரோணாச்சாரியர் போரில் கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? அவரும் பிராமணராக இருந்தால் கையில் ஆயுதங்களை ஏந்தி தாக்குவதற்கு தயாராக இருந்தார். கையில் ஆயுதமும் ரதமும் இருந்த காரணத்தினால் துரோணாச்சாரியர் அங்கு கொல்லப்பட்டார். இங்கு அஸ்வத்தாமனிடம் கையில் ரதமும் இல்லை, கையில் ஆயுதமும் இல்லை. அதனால் இப்படி தலைமுடியை கத்திரித்து செல்வத்தை பறிமுதல் செய்து வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவை ஒரு பிராமணரின் உறவினனுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் ஆகும். உடலை கொள்வதை பற்றிய உத்தரவு எதுவும் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி ஸ்லோகம் 58வது ஸ்லோகம், 7வது அத்தியாயத்தோட இறுதி ஸ்லோகம் படிக்கிறேன். புத்திரசோகாதுரா சர்வே பாண்டவாஹ சஹ கிருஷ்ணயா ஸ்வானாம் மிருதானாம் யத் கிருத்யம் சக்ரோர் நிர்ஹரணாதிகம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: அதன் பிறகு பாண்டு புத்திரர்களும் திரௌபதியும் புத்திர சோகம் மேலோங்க அவர்களது இறந்த உறவினர்களின் உடல்களுக்கு செய்ய வேண்டிய முறையான சடங்குகளை செய்தனர். இப்படி அஸ்வத்தாமனை சாஸ்திரத்தின்படி கொல்லாமல் கிருஷ்ணரின் விருப்பப்படி சாஸ்திரத்திற்கு ஏற்ப அவனை அவமானத்தால் கொல்லச் செய்து விரட்டி அடித்த பிறகு அந்த புத்திர சோகம் பாண்டு புத்திரர்களுக்கும் திரௌபதிக்கும் ஏற்பட்டது. அந்த புத்திரி சோகம் மேலோங்க அவர்களது இறந்த உறவினர்கள், அந்த குழந்தைகளுடைய உடல்களுக்கு என்னெல்லாம் சடங்குகளை செய்ய வேண்டுமோ அந்த சடங்குகளை பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் சூழ, உறவினர்கள் சூழ அவர்கள் அந்த சடங்குகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் காண்டத்தோடைய 7வது அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்துக்கு தலைப்பு துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். இந்த தலைப்பு ஜெகத்குரு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் கொடுத்த மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் இந்த 58வது ஸ்லோகத்தோட 7வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுக்கப்புறம் 8வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறது. அந்த 8வது அத்தியாயத்தோட தலைப்பு குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். கிருஷ்ணர்கிட்ட இந்த பாண்டவர்களுடைய தாயான குந்தி தேவி என்னவெல்லாம் பிரார்த்தனைகளை வைக்கிறார். இப்படி தன்னுடைய பேரன்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு, மகாபாரத போர் யுத்தம் முடிந்த பிறகு, ஆட்சி யுதிஷ்டிர மகாராஜனுக்கு கிட்டிய பிறகு குந்தி மகாராணியுடைய மனநிலை எப்படி இருந்தது, என்னவெல்லாம் பிரார்த்தனைகளை கிருஷ்ணர்கிட்ட வைச்சா அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம் 8வது அத்தியாயம். தனி ஒரு புஸ்தகமே ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் வச்சிருக்கார், குந்தி மகாராணி பிரார்த்தனைகள்னு. நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனைகள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சொந்த பந்தத்தில் இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கணும்னு கிருஷ்ணர்கிட்ட குந்தி மகாராணி பிரார்த்தனை வைக்க போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. जगद्गुरु श्रील प्रभुपाद की जय. गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.